ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th தேர்ட் லெசனில் செகண்ட் பார்ட், அதாவது காசிகாண்டம் மலைப்படுகலம் கோபுல்புத்து மக்கள். ஸோ இதெல்லாம் இந்த பாட்டில் பார்க்கலாம். முன்னாடி அந்த கூட்டாஞ்சோறுலேருந்து விருந்தோம்பல் அந்த இது பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ செகண்ட் பார்ட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். காசிகாண்டம் எழுதுனது அதிவீர ராம பாண்டியர். அதிகாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாசி, அதினா அதிவீர ராம பாண்டியர், காசினா காசிகாண்டம். அதிகாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசிகாண்டத்தை எழுதுனது அதிவீர ராம பாண்டியர். ஸோ பாட்டுக்குள்ள போயிடலாம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிதுரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுந்தல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்துனன் முகமன் வளங்கள் உண்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லி இல்லொழுக்கத்துல சொல்லியிருக்காங்க அந்த பாட்டு. இதுல பொருள் குறுக்க பார்த்தீங்கன்னா அருகுற அப்படின்னா அருகில், முகமன் ஒருவரை நலம் வினவி கூறி விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு. அதாவது முகமன் என்ன சொல்றேன்னா, இப்போ ஊருக்கு போறாங்கன்னா அவங்கள்ட்ட ஊர்ல உள்ளவங்களா பாட்டி தாத்தா எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் முகமன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாடலோட பொருள். விருந்தினராக ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம வியந்து உரைப்போம். அது வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்புறம் நல்ல சொற்களை இனிமையாக பேசுது. அப்புறம் முகமலர்ச்சியோடு அவரை நோக்குதல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றல். அப்புறம் அவங்க எதிரிலேயே நிற்கிறது. அவங்க முன் மனம் மகிழும்படி பேசுதல். அவங்க அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல். அப்புறம் அவங்க விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல். அவரிடம் புகழ்ச்சியான முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம். எத்தனை? மொத்தம் 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம். விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் மொத்தம் எத்தனை அப்படின்னா 9 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்மொழி அப்படின்னா பண்பு தொகை. நன்மொழி அப்படின்னா பண்பு தொகை. வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் இதெல்லாம் தல்னு வந்திருக்கு அப்படின்னா அது தொழில் பெயர் விகுதி தெரியும்ல. தள்ளல் அம்மை கை அந்த மாதிரி வரும்ல, அதுதான் தொழில் பெயர் விகுதிகள். இந்த சைடு பார்த்தோம்னா பகுபத ஒரு பிலக்கணம். உரைத்த உரை இத்து கூட்டல உரைனா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஆனா பெயரிச்ச விகுதி. அதுக்கப்புறம் வருக வா வரு கூட்டல் க. வா அப்படிங்கிறது பகுதி, வரு என தெரிந்தது விகாரம், கங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒப்புடம் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசினோடு கரிம்பசி ஆகும் தானே அப்படின்னு விவேக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஹிண்ட் பாத்தீங்கன்னா ஒப்பன முகம் விவேகமா. ஒப்பனும்னா ஒப்புடம் முகம் வளர்ந்தே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல பாட்டு, அதை தான் சொல்றேன். ஸோ ஒப்பன முகம் விவேகமா, ஒப்பன முகம் விவேகமா. ஒப்பன முகம்னா ஒப்புடன் முகம் வளர்ந்தே, விவேகமானா விவேக சிந்தாமணி. அடுத்து இந்த காசி நகரத்தோட பெருமையை கூறுற நூல் தான் இந்த காசிகாண்டம். இது துறவு இல்லறம் பெண்களுக்கு உரிய பண்பு, அதுக்கப்புறம் வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இதை பற்றி பாடுவதாக இந்த காசிகாண்டம் அமைஞ்சிருக்கு. இல்லொழுக்கம் கூறிய அப்படின்ல பகுதியில் உள்ள 17வது பாடல் தான் நம்மளுக்கு பாடப்பகுதியா வந்திருக்கு. முத்து குளிக்கும் கொற்கையோட அரசர் தான் இந்த அதிவீர ராம பாண்டியர். அதிவீர ராம பாண்டியர்னு சொல்லும்போது பாண்டிய குல மன்னர் அப்படின்னு தெரியுது. இவர் முத்து குளிக்கும் கொற்கையோட அரசரா இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் புலவராகவும் இவர் திகழ்ந்திருக்காரு. அதனால தான் இந்த காசிகாண்டம் அப்படின்னு ஒரு நூலை அதிவீர ராம பாண்டியர் எழுதிக்காரு. அதுக்கப்புறம் இந்த இவரோட இன்னொரு நூலோட பேர் வெற்றி வேக்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை. வெற்றி வேக்கை அல்லது நருந்தொகை. அதிகமான வெற்றி நறுக்குன்னு இருக்கும். அதிகமான வெற்றி நறுக்குன்னு இருக்கும். அதிகமானனா அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை நறுக்குனா நருந்தொகை. வெற்றி வேர்க்கை அல்லது நருந்தொகை அப்படின்னு படுறது அதிவீர ராம பாண்டியரால எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதிகமான வெற்றி நறுக்குன்னு இருக்கும். ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவரை சீவலமாறன் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் சொல்லி சொல்றாங்க. அதிகமா சீவாது. அதிகமான அதிவீர ராம பாண்டியர். சீவாதனா சீவல மாறன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மேலும் இவர் பல்வேறு நூட்களை இயற்றிக்காரு. அது நைடதம் லிங்க புராணம், வாயு சம்கிதை, அதுக்கப்புறம் திருக்கருவை அந்த கூர்ம புராணம், இதெல்லாம் இவர் எழுதினது தான். ஸோ இதுக்கு ஹிண்ட் பார்த்தீங்கன்னா நைனு லிங்க வாயுவ திருவனும் கூர்மையா, நைனு லிங்க வாயுவ திருமணும் கூர்மையா, நைனு லிங்க வாயுவ திருமணும் கூர்மையா அப்படின்னு. நைனை அப்படின்னா நைனா நைடதம், லிங்கானா லிங்க புராணத்தை குறிக்குது, வாயு அப்படின்னா வாயு சம்கீதை அப்படிங்கிறது குறிக்குது, திருவனும்னா திருக்கருவை அந்த
கூர்மையானனா கூர்ம புராணத்தை சொல்லுது. ஸோ இந்த ஒரு ஹிண்ட்லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைனைன்னு லிங்கா வாயுவ திருவுரான் கூர்மையா, நைனைன்னு லிங்கா வாயுவ திருவுரா கூர்மையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம் எழுதுனது யாருன்னா பெருங்கௌசிகனார். இதுக்கு பெரிய மலை அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரியனா பெருங்கௌசிகனார், மலைனா மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் எழுதுனது பெருங்கௌசிகனார். இதில் வந்து கூத்தர்பாரன் விலையர் இந்த கலைஞர்கள்லாம் ஊராக சென்று தன்னோட கலைத்திறத்தை நிகழ்த்தி மக்களை வந்து மகிழ்விப்பாங்க. மன்னர்களும் வள்ளல்களும் இந்த மாதிரி இந்த கூத்தர்கள், பாணர்கள், விரலியர்கள், ஸோ இந்த கலைஞர்கள் எல்லாம் அழைத்து விருந்தோம்பி அவங்களுக்கு பரிசும் அளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விருந்தோம்பிய தன்மையை வந்து காட்சிப்படுத்துறது தான் திணைச்சோற்று விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டு பார்ப்போமா? அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று ஏறி ஊழியினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பும் போக்கி அலங்கு கலை நரலும் ஆர்ப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நூனா செருவின் வளம்படு நூத்தாள் மான விரல்வேல் வரியம் எனினே நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி சேட்புலம்பும் அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குருக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொருள் அறிஞ்சு பாட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசையி அப்படின்னா இலைப்பாரி, அசையி அப்படின்னா இலைப்பாரி. அசதியா இருக்கு இலைப்பாறணும், அசதியா இருக்கு இலைப்பாறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கடும்பு அப்படின்னா சுற்றம். கடுப்பு வருது சுத்தி உள்ளவங்க பார்த்தாலே, இந்த இங்கே சின்னதாக கொடுத்துருக்கேன், ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. கடும்பு அப்படின்னா சுற்றம், கடும்பு அப்படின்னா சுற்றம். கடுப்பு வருது சுத்தி உள்ளவங்களை பார்த்தாலே. ஆரி அப்படின்னா அருமை. ஆரி ஒர்க்கு அருமையா இருக்கே, ஆரி ஒர்க்கு அருமையா இருக்கே, ஆரினா அருமை. வரியம் கூத்தர், வயிறு எரியுது கூத்து பண்ணிட்டு இருக்க, என் வயிறு எரியுது நீங்க கூத்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சில பேர் திட்டுவாங்களா. சாதங்க ஆச்சுக்கோங்க. வரியம்னா வயிரியம் அப்படின்னா கூத்தர் அப்படின்னு. இரடி அப்படின்னா திணை, எரடி திணைய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுகி தங்கி நரலும் ஒலிக்கும் படுகர் பள்ளம். வேவைனா வெந்தது, பொம்மல்னா சோறு. இந்த பொம்மல்ங்கிறது சோறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மலைப்படுகிறாங்க அப்படிங்கிறது நன்னன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னனை வந்து புகழ்ந்து பாடுற பாடாதான் இருக்கும் அந்த மலைப்படுகணம் அப்படிங்கிற நூல். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நன்னன் அப்படிங்கிறவரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர், பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணர்களின் வளம் நிறைந்த புது வருவாய் உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதலாகும். பகல் வந்து இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்குத்துகளை சுற்றத்தோடு அணித்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்களை கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள், அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் செல்வது, இப்போ உங்கள் வீட்டுக்குள் போவதை போல அவங்க வீட்டுக்குள்ளேயும் உரிமையோடு நுழையுங்கள், உறவினர்கள் போல அவர்கள் உங்களுடன் பழகுவார்கள், நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை வந்து கூறுவாங்க, அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தை பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அசையி கெளி அப்படின்னா சொல்லிசை அளபடை, ஈ வந்தாலே சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர்ந்து மலை இத்து கூட்டல் மலைங்கிறது பகுதி, இச்சுங்கிறது சந்தி, இந்துத்தானது விகாரம், அப்புறம் இத்துங்கிறது இறந்த கலை இடைநிலை, ஊங்கிறது வினைச்ச விகுதி, பொலிந்த பொலி இந்த இத்து கூட்டல் பொலிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இந்துங்கிறது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அமைத்தும் யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெறுவாயேக அப்படின்னு கூறுதெல்லாம் ஆற்றுப்படை. ஒன்றும் இல்லைங்க, நான் இவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி பாடலாம் பாடி பரிசெல்லாம் பெற்றிருக்கேன் அப்படின்னு ஒரு கூத்தர் வந்து இன்னொரு கூத்தர்கிட்ட சொல்றது தான். நீயும் அதனால இங்கே போயிட்டு அவரை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுது.
10 பாட்டு நூல்களில் ஒன்றுதான் இந்த மலைப்படுகரம். 583 அடிகளை கொண்டது. கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த கூத்தர்களை ஆற்றுப்படுத்துறதா கூறனால இந்த மலைப்படுகரம்ங்கிற நூல் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மலைப்படுகரம் அப்படின்னு ஏன் பேர் வச்சுன்னா, மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என விளக்குவதால் இதற்கு மலைப்படுகரம் அப்படின்னு கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் அப்படிங்கிற குறுநிலை மன்னனை பாட்டுடை தலைவர்களாக கொண்டு ரணியமுத்து பெருங்கொன்றூர் பெருங்கௌசினார் பாடியதுதான் இந்த மலைப்படுகரம். பெரிய மலை, பெரியனா பெருங்கௌசினார், மலைனா மலைப்படுகரம் அப்படிங்கும். நம்ம திணை வகைகள்ல ஒன்னான கம்பு எப்படி சொல்றாங்கன்னா, கருப்பு நிற கரிசல் மண், கரிசல் மண்ணு கருப்பாக தான் இருக்கும். ஸோ அதுல விளையிற இயற்கை தங்கம் தான் இந்த கம்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது எழுதுறது கி ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொச்சுக்கிட்ட யாராச்சும் கொச்சுக்கு அப்படிங்க வச்சுக்கோங்க. கொச்சுக்கிட்ட யாராச்சும்னா கோபல்லபுரத்து மக்கள், ராஜானா ராஜநாராயணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல கதை மாதிரி தான் இருக்கும். இல்லை கொடுத்துருக்க ஒரு சில இதை மட்டும் படிச்சு பார்த்துக்கிட்டா போதும். பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம். கோவில்னா கற்பா தானே இருக்கும். அப்போ கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இந்த இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம்னா அது கோவில்பட்டியை சுற்றி இருக்கிற வட்டார பகுதியில் தோன்றது. கோவில்னா கற்பா தானே இருக்கும். கருப்புனா கரிசல் நில இலக்கியம். இது கோவில்பட்டியை சுற்றி இதை எழுப்பப்பட்ட இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரி அப்படிங்கிறவர். கு அழகிரிசாமி கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர். ஃபர்ஸ்ட் அழகிரிசாமி, அதுக்கப்புறம் தான் ராஜநாராயணன் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளிகள், அதாவது கோவில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தான் அப்படி கொடுத்துருக்காங்க. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களை மையப்படுத்தி தான் இந்த கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தினார் கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த கரிசல் இலக்கியம் இந்த கோவில்பட்டியை வட்டார பகுதியை சேர்ந்தவங்கலாம் இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ அவங்க யார் யாரு பார்த்தா அப்படின்னா, ஜெயபிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, ஷோ தர்மன், வேலராமமூர்த்தி, இவங்கள் சொல்லலாம். கரிசல் இலக்கிய பரம்பரையை சேர்ந்தவங்க யார் யாருன்னா, ஸோ இந்த ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் செய்து பூமா வீர தர்ம வேலை போல. கற்பா இருக்கிறவங்கலாம் செய்யணும் வீர தர்ம வேலை போல. கற்பா இருக்கிறவங்கலாம் செய்யணும் வீர தர்ம வேலை போல. கற்பானா கரிசல் இலக்கியம் அப்படின்னு செய்யணும் அப்படின்னா ஜெயபிரகாசம், பூமனா பூமணி அப்படின்னு, வீரனா வீர வேலுச்சாமி, தர்மனா தர்மன், வேலை போலனா வேலராமமூர்த்தி. கருப்பாய் இருக்கிறவங்க எல்லாத்தையும் செய்யணும் வீர தர்ம வேலை போல. கருப்பாயில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் செய்யணும் வீர தர்ம வேலை போல. ஹிண்ட் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வட்டார பகுதி சொற்கள்னு பார்த்தீங்கன்னா, பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம்னா கவனம், நம் பதனம் கவனம் அப்படிங்க வச்சுக்கோங்க. நீத்து பாக்கம்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல்னா வாய் வச்சு குடிக்கிறது. மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, மகுளச்சோறு, மகுனா மகுளி, சோறுனா சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் புதியவன், புதுசா. அப்போ வரத்துக்காரன்னா புதியவன். சடைத்து புளித்து, சலிப்பு, சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் இல்லைன்னா அணுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. தொலைவட்டைனா தொலைவில் உள்ளவங்க அப்படி சொல்லப்படுது. கோபல்லபுரத்து மக்கள் இதை எழுதினவர் தான் கி ராஜநாராயணன். ஸோ இவர் ராஜா இடையிலே போறான் பாரு, இவரோட சொந்த ஊர் இடைச்சவல். ராஜா இடையில போறான் பாரு அப்படிங்கிறது ஹிண்ட். அப்ப இடைச்சவல்ங்கிறது அந்த ஆசிரியரோட சொந்த ஊர். இந்திய விடுதலை போராட்டத்தோட பின்னணியா கொண்டது இந்த நூலை. 1991 ஆண்டிருக்காங்க. சாகித்ய அகாதமி விருதினையும் இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூல் பெற்றிருக்கு. கோபல்லபுர மக்கள் அப்படிங்கிற கதையின் ஆசிரியர் கரிசல் மண்ணின் எழுத்தாளராக இருக்கிற இந்த கி ராஜநாராயணன் தான். இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படிச்சிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட நூல்களை எல்லாம் படிச்சிருக்காரு. அதாவது 1991 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. ஸோ அதனால கோவமான 9கள்லாம் ஒன்னா சேர்ந்து சாகுறாங்க. கோவமான கோபல்லபுரத்து மக்கள் 9கள்லாம் ஒன்னானா 9 1. அப்போ 1991 சாகுறாங்கன்னா சாகித்ய அகாதமி
ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்க தான் ஹிண்ட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஹிண்ட்டை வாசிங்க. இல்லை உங்களுக்கு இது ஏற்கனவே மனப்பாடமாக தெரியும்னா ஸோ நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கி ராஜநாராயணன் கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுப்பாக வந்து இவரோட கதைகள்லாம் வந்து வெளிவந்திருக்கு. கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படிங்கிற ஒரு அகராதியை வந்து கி ராஜநாராயணன் உருவாக்கியிருக்காரு. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வட்டார மொழி மரபு வாய்மொழி புனைக்கதைகள் அப்படிங்கிறது கரிசல் இலக்கியம். ராஜா கரி அகராதி பிடிச்சவன். இவர் வந்து கரிசல் வட்டார அகராதி சொல்லகதையை உருவாக்கியவர் யாரு? கி ராஜநாராயணன். ராஜா கரி அகராதி பிடிச்சவன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இவரை வந்து எழுத்துகளில் கீரா அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. கீரா அப்படின்னா ராஜநாராயணன். கரங்கீசை விழவின் உரந்தை அப்படிங்கிற சொல்லப்படுது. உரந்தை அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் தான் உரந்தை அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அகநானூற்றில் இருக்கிற ஒரு லைனை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரக்கணும் இசையே அகத்தில், கரக்கணும் இசையே அகத்தில், கரங்கு இசை அப்படின்னு வருதுல இந்த பாடல். அப்போ கரக்கணும் இசைனா கரங்கு இசை, அகத்துலனா அகநானூறு. இன்ட்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இந்த இலக்கண பகுதியை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.